இங்க முத்துக்கிட்டையும் கால் பண்ணி மீனா எல்லா உண்மையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்ட முத்துவுமே ரொம்ப கோபத்தோட, என்ன மீனா இது, இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எல்லாத்தையும் நீயே பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப மீனாவுமே சரி விடுங்க, அதான் நான் எல்லாத்தையுமே சாதகமா முடிச்சிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட முத்துவுமே ஆமா மீனா, கண்டிப்பா நீ ரொம்ப திறமையை யோசிச்சு இந்த பிரச்சனையில இருந்து நீ வெளியில வந்துட்ட. அது மட்டும் இல்லாம நம்மளை ஏமாத்தினவங்களை நீ ஏமாத்தின விதம் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்ற மாதிரி இங்க முத்துவுமே மீனாவை பாராட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க மீனா முத்து எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க அண்ணாமலை கிட்ட அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே தான் இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரிப்புக்கு போனோம்ல, அந்த ட்ரிப்ல நினைச்ச காசை விட அதிகமாவே கிடைச்சதாவும், அதனால அந்த பேசஞ்சர் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, அவங்களுக்கும் நான் நல்லா டிரைவிங் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரோட வேலையை பத்தி பேசிட்டு இருக்காரு. அதே நேரம் மீனாவை பத்தியும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இங்க மீனாவை பத்தி பேச ஆரம்பிச்ச உடனே இங்க விஜயாக்கு மூக்கு வைக்க ஆரம்பிச்சிருது. என்னது இவளா, இவ என்ன பண்ணா, அப்படி இவ ஏதோ சாதனை பண்ண மாதிரி இவன் பேசிட்டு இருக்கானே அப்படின்ற மாதிரி இங்க விஜய் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப முத்துவுமே இங்க பாருப்பா, அந்த மேனேஜர் இந்த மாதிரி மீனா கிட்ட பணத்தை தந்தேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கி ஏமாத்திருக்கான். ஆனா கடைசியில மீனா, இன்னொரு பக்கம் வந்து ஸ்ருதி, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பணத்தை திரும்ப வாங்கிட்டாங்க. அதுவும் அந்த மேனேஜருக்கும் இன்னொன்னு அந்த சிந்தாமணி மேடத்துக்கும் ரிவெஞ்ச் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்க மீனாவை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க மனோஜுமே ஆமா ஆமா, பூக்காரிக்கு படிக்க தெரிஞ்சாதான் இதெல்லாம் தெரியும், படிப்பறிவு இல்லாம எல்லா அக்ரிமெண்ட்லயும் இப்படி சைனை போட்டா இப்படிதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே குத்தி காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனா மனோஜுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி இங்க முத்துவுமே, அப்ப எதுக்குடா நீ எதுக்குடா 30 லட்ச ரூபாய் பத்திரத்தை படிக்காம நீ எதுக்குடா சைன் போட்டு கொடுத்த, அப்ப நீ அதை விட பெரிய முட்டாளா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இந்த மாதிரி மனோஜை பார்த்து முத்து கேட்ட கேள்விக்கு மனோஜால எந்த ஒரு ரிப்ளையும் பண்ண முடியல. வீட்டுல இருக்க எல்லாரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியுமே, இங்க பாருங்க மனோஜ், இந்த மாதிரி நம்ம விஷயத்தை தவிர வேற எதுலையும் நீங்க தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் மனோஜை கொஞ்சம் காம் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே ரொம்ப ஹாப்பியோட மீனா பண்ண விஷயத்துக்கு அவளுக்கு மாலை போட்டு பாராட்டணும் அப்படின்ற மாதிரி அவருமே வாங்கிட்டு இருந்த மாலையை இந்த பக்கம் மீனாக்க போட ட்ரை பண்றாங்க. ஆனா மீனாவுமே வேணாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா முத்துவுமே போட்டுதான் ஆகணும் அப்படின்றாங்க. அண்ணாமலை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கம்மா, சொல்ல போனா நீ பெரிய சாதனை பண்ணியிருக்க, அந்த விஷயத்தை நீ தனியா நின்று ஃபேஸ் பண்ணது ரொம்பவே பெரிய விஷயம், இவ்வளோ திறமையா பணத்தை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரது அவ்வளோ சாதாரண மேட்டர் கிடையாது, நீ முத்து சொல்றதை நீ ஏத்துக்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் அந்த மாலையை மீனாவும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க முத்துவுமே பரசுராம வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போயே ஆகணும், அது மட்டும் இல்லாம அதுக்கான வேலைகளை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவருமே இங்க அண்ணாமலை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அண்ணாமலையுமே, ஏன்பா முத்து, நீங்க தான் அந்த பரசு வீட்டு கல்யாணத்தை நடத்துறீங்க, நான் சும்மா கெஸ்ட் மாதிரி வர போறேன், ஏன்னா அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து மாப்பிள்ளைக்கு தேவையான விஷயம் அது இதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் மீனாவும் நீங்க தான் அணைஞ்சிட்டு இருக்கீங்க, எல்லாத்தையுமே நான் பரசு வாயில கேட்டுட்டு தான் இருக்கேன், அதனால அந்த கல்யாணத்துல முக்கியமான ஆளு நீங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் ரொம்பவே கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இது கேட்டோன்னு முத்துவும் மீனாவும் இன்னொரு பக்கம் இங்க பரசு வீட்டுக்கு அந்த கல்யாண அலங்காரத்துக்கு நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் டைரக்டா இங்க பரசு வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அவங்க கிட்ட இந்த கல்யாணத்துக்கு தேவையான அலங்காரம் எல்லாமே, அதாவது பூஜோடனை இந்த மாதிரி அலங்காரத்துக்கு எல்லாத்துக்குமே நானே பூ தருவேன், ஆனா நான் காசுலாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்துவும் மீனாவும் இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட பரசு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவருமே, என்ன முத்து இது, நான் அதுல எதுவுமே தலையிட மாட்டேன், நீ என்ன தோணுதோ உன் தங்கச்சிக்கு நின்னு செய்யப்பா அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் வந்து பரசுமே தன்னோட பொண்ணை இங்க முத்தோட தங்கச்சியை நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கிட்டோன்னு இங்க முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. பரவாயில்ல, இது நம்ம கடமை, நாம தான் இருந்து செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்தை பத்தி மறுபடியும் அண்ணாமலைட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டுல இருக்கிற அண்ணாமலையுமே, பரவாயில்லடா, இந்த மாதிரி பரசுக்காக இந்த அளவுக்கு நீ செய்யடா, உண்மையிலுமே உனக்கு பெரிய மனசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரோகிணி இதை பார்த்துட்டு, இப்படி வீடு சம்பந்தப்பட்ட வேலையில நம்ம தலையிடாம இருந்தா சரி இருக்காது, நம்மளோட பங்கு எதா இருக்கணும், இல்லைன்னா நம்மள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு டேரக்டா ரோகிணியுமே, மாமா நீங்க பரசு பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதுக்கு நான் என் பியூட்டிஷனை கூட்டிட்டு வரேன், கல்யாணத்துக்கு தேவையான அலங்காரம் எல்லாத்தையுமே நானே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் அண்ணாமலைக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு. முத்துவுமே பரவாயில்ல, ரோகிணி இந்த அளவுக்கு யோசிக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க ரவியுமே, ஆமாப்பா, அப்ப நானுமே சொல்லிடுறேன், இது மாதிரி கல்யாணத்துல சாப்பாடு செலவை நான் பாத்துக்கிறேன், சொல்லப்போனா சாப்பாட்டுக்கு என்னென்ன தேவையோ அதை ரொம்பவே சிறப்பா திறமையாவும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்து குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஆளாளுக்கு ஒரு வேலையை பிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி அண்ணாமலையுமே பரச வீட்டுக்கு வர வச்சு இவங்கெல்லாம் இது பண்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே பர்மிஷனும் வாங்கிறாரு. இது கேட்ட பரசமே ரொம்பவே சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல அண்ணாமலை, உன்னோட பசங்களும் உன்னோட மருமகளும் எனக்கு எல்லாமே கூட இருந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க இல்லைன்னா இந்த கல்யாணமே நடந்திருக்காது அப்படின்ற மாதிரி அவருமே கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையும், நீ கவலைப்படாத, உன் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டு, மொத்தத்தெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. அதுக்கப்புறம் கல்யாண நாளும் வருது. அந்த கல்யாண நாளுக்கு இங்க ரோகிணியுமே எப்பவும் போல தன்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் 2 பேரை கூட்டிட்டு இந்த பக்கம் பொண்ணுக்கு மேக்கப் போட வராங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே அங்க இருக்கிற பூ வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா இழுத்து போட்டு செஞ்சு சும்மா பக்காவா அந்த மண்டபத்தை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு சைடு இங்க ரவியும் ஸ்ருதியும் சேர்ந்துக்கிட்டு சமைக்கிற வேலையில ரொம்பவே இன்வால்மெண்டா இருக்காங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஒரு இன்வால்மெண்டா அவங்களால முடிஞ்ச விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மாப்பிள்ளை சைடுமே இங்க பிரவுன் மணியை கூப்பிட்டு பொண்ணு வீட்டை பத்தி ரொம்பவே நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிரவுன் மணிக்கு ரொம்பவே பிடிச்சிருது. பரவாயில்ல,
ஒரு பொண்ணு வீட்டுல இந்த அளவுக்கு ஆர்வமா நின்று வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே, என் கல்யாணம் உன் கல்யாணம்னு பார்க்காம யார் யாரோ வந்து வேலை செய்றாங்க, ரொம்பவே நல்ல குடும்பம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா எங்க பொண்ணோட அப்பா பரச பாக்குறதுக்காக பிரவுன் மணி வராரு. வந்தது மட்டும் இல்லாம, என்னங்க நல்லா இருக்கீங்களா, சொல்ல போனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை அதனாலதான் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதே நேரம் இந்த பக்கம் பரசுமே சரி சரி ஓகே நீங்க வாங்க, உங்களை நான் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பிரவுன் மணிக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியுமே அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும்போது அங்க பிரவுன் மணி கடையில ஏற்கனவே கறி வாங்க வந்த ஒரு அக்காவுமே இந்த பக்கம் பிரவுன் மணியை பார்த்துட்டு, கறி கடைக்காரரு நீங்க என்ன பண்றீங்க, இது என்ன உங்களுக்கு தெரிஞ்சவங்க கல்யாணமா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்ப பிரவுன் மணியுமே, ஏமா இது என் அக்கா பையன் கல்யாணமா, சொல்ல போனா நான் இந்த கல்யாண வீட்டுல ஒரு முக்கியமான சீஃப் கெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்ட பிரவுன் மணியுமே, ஓ அப்படியா, சரி 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 சரி, அன்னைக்கு நான் உங்க கடைக்கு கறி வாங்க வந்தல ஒரு பொண்ணை கூட்டிட்டு, அந்த பொண்ணோட மாமனாரோட ஃப்ரெண்டோட பொண்ணை தான் இப்போ உங்க மருமகனுக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் ரொம்பவே டீட்டெயிலாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் பிரவுன் மணிக்கு இவங்க சொல்ற விஷயம் சுத்தமா புரியவே இல்லை. சரி இருக்கட்டும் பாத்துக்கலாம் விடு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் கிச்சன்ல வேலையை பார்க்கறதுக்காக உள்ள போயிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் ரொம்பவே யதார்த்தமா இங்க ரோகிணி ஒரு பக்கம் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் கிச்சன்ல இங்க பிரவுன் மணி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா கிச்சனுக்கு வந்த முத்துவுமே இந்த பக்கம் பிரவுன் மணி கரெக்டா சாம்பார் வாளியில சாம்பார் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, இங்க மலேசியா மாமா இருக்காரு, இவர் எதுக்கு இங்க வந்தாரு, இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட இந்த விஷயத்தை சும்மா விடக்கூடாது, முதல்ல அவர் பண்ற வேலையை நம்ம எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்ற மாதிரி இங்க முத்து வெளியில போயிட்டு டைரக்டா அண்ணாமலை, ஸ்ருதி, ரவி, இன்னொரு பக்கம் மனோஜ் எல்லாருமே கூட்டிட்டு இந்த பக்கம் வராங்க. அப்ப மனோஜுமே, டேய் எங்களெல்லாம் எதுக்குடா கூப்பிடுற, நாங்க பாட்டுல சும்மா தானே உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மனோஜை பார்த்த முத்துமே, டேய் எருமை, உன்னோட மாமனார் வந்திருக்காரா, அதான் மலேசியா மாமா, ரோகிணியோட மலேசியா மாமா இங்கதான் இருக்காப்ல, அவரை காட்டுறதுக்கு தான் அவனை கூட்டிட்டு வரேன் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டவன மனோஜுமே, அப்படியா அவர் ரோகிணி சொல்லி தான் வந்திருப்பாப்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வமா எல்லாரும் உள்ள வராங்க. ஆனா உள்ள வந்து இந்த பக்கம் டைரக்டா பிரவுன் மணியை பாக்குறாங்க. பார்த்த உடனே அங்க இருக்க எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கு. இங்க பிரவுன் மணி சாம்பார் வாளியில சாம்பார் ஊத்திக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இந்த பக்கம் எல்லாரும் அப்படி ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பிரவுன் மணியோ அந்த சாம்பார் வாளியோட திரும்பினதுக்கு அப்புறம், ஐயோ இது ரோகிணியோட ஃபேமிலியாச்சு, ரோகிணி பாப்பா அப்ப இங்கதான் இருக்கா அப்படின்ற மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் ஸ்ருதியுமே டைரக்டா மேக்கப் போட்டுட்டு இருக்க ரோகிணி கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி உங்க மாமா வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பத்தி சொல்லிடுறாங்க. உடனே ஐயோ போச்சு, அவர் இந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்ற மாதிரி அடிச்சு பிடிச்சி ஓடி வராங்க. வந்தது மட்டும் இல்லாம இவங்க எல்லாருமே இங்க பிரவுன் மணியை பார்த்து ஸ்டாக் ஆகி நிற்கும் போது டைரக்டா அங்க வந்த ரோகிணியுமே, என்ன மாமா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டீங்களா, அங்க வந்து பாக்கலாம்ல, எதுக்காக நீங்க கல்யாண வேலையெல்லாம் எடுத்து போட்டு செய்றீங்க, நீங்க பேசாம ஒரு இடத்துல உட்காருங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அப்பதான் முத்துவுமே, என்ன ரோகிணி மேடம் இந்த மாதிரி நீங்க மலேசியா மாமாவை நீங்க தான் வர வச்சீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ ரோகிணியுமே, ஆமா ஆமா இந்த ஃபங்க்ஷனுக்காக வர வச்சேன், ஏன்னா இவங்க நமக்கு ரொம்பவே வேண்டப்பட்டவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எங்க ரோகிணி ரொம்பவே நல்லவங்க வேஷம் போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த மாப்பிள்ளையுமே வந்து நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் வந்து பிரவுன் மணிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப ரோகிணியை காப்பாத்துறதா இல்ல நம்மளோட உறவுக்காக நம்ம பேசுறதா அப்படின்னு சொல்லி தெரியாம அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மலேசியா மாமாவை பார்த்த மனோஜுமே, வாங்க வாங்க மலேசியா மாமா நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க அதை வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அவங்களை கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் அங்க மாப்பிள்ளை பையனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன மாமா இது, உங்களை எல்லாரும் மலேசியா மாமான்னு கூப்பிடுறாங்க, நீங்க மலேசியா மாமாவா அப்படின்ற மாதிரி அந்த பையனும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து வேற வழியே இல்லாம பிரவுன் மணியுமே, எங்க பாருங்க உங்ககிட்ட எல்லார்ட்டையும் நான் ஒரு பொய் சொல்லியிருக்கேன், ஆனா அது சம்பந்தப்பட்ட உண்மையை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்றேன், ஆனா இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா இந்த பக்கம் ரோகிணியை பத்தி எல்லா உண்மையும் சொல்ல போறான்ற மாதிரி இங்க பிரவுன் மணி சொல்றாரு. இது கேட்டோன்னு இந்த பக்கம் யாருக்குமே ஒண்ணுமே புரியல, என்ன இது இவர் ஏன் இப்படிலாம் பேசுறாரு, அப்ப இவர் உண்மையிலுமே ரோகிணியோட மாமா கிடையாதா, அப்ப இந்த மாப்பிள்ளையோட உண்மையான மாமாவா இவர் அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட்டோட இந்த பக்கம் அந்த கல்யாணத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க ரோகிணிக்கு ஒரு பெரிய ஆப்பு இருக்கு, அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத இனி வர போற எபிசோட்ல நம்ம கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.